ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 1/4/2024 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கோல் சாரம் அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாய், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்கு. இந்த வாரத்தில் பார்த்தேனால் 2ஆம் தேதி அன்னைக்கு 2/4/2024 அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா கால பைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் காலபைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்யறத விட தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்னைக்கு வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேயானால் அன்னைக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம், இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் நீச்சப்பட்டு போய் நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கார். தனகாரகன் உங்களுடைய ராசியை பார்க்குற, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதும், தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் இருக்கார். இதில் புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறார். ஏன்னா சுக்கிர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். 9ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று போயிருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். அதாவது மேற்படிப்பு படிக்கிறதுக்குன்னு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சனி பகவானும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார்கள். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கடன் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு.
எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடும். கடன்கள் சுமூகமான முறையில் நிச்சயமாக அது எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதுலேயும் 3ஆம் இடம் 8ஆம் இடம்னு 2 மறைவு ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வேலையின் மூலியமாக அதீத பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 4ஆம் இடத்துல 1ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 1/4/2024 7/4/2024 வரை உண்டான வாரத்தில் 3ஆம் தேதி கார்த்தால ஒரு 12:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர வீட்டிற்கு உண்டான புதிய செலவு, அதாவது புதிய அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணியிலிருந்து 5ஆம் தேதி காலத்தால் ஒரு 3:45 வரலும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மூத்த சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர குழந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சனி, சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர். செவ்வாய் பகவான் மாத கிரகம்னு சொல்லக்கூடியவர். சனி பகவான் மெதுவும் ஸ்லோவாக செல்லக்கூடிய பிளானட். அதனால் 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் புணர்ப்பு யோகம் அமையிறது, சந்திரமங்கல யோகம் அமையிறது, நல்ல ஒரு ஏற்றம். புதிய இடம் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏதாவது இடம் விலை பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லபடியாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 7ஆம் தேதி கார்த்தால ஒரு 6 மணியிலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. அதாவது சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் மற்றும் ராகு 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக சப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் ஓரளவு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பினை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்துல எதிரிகள் அற்ற நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக சனி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்த இடத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த வாரம் கன்னியா ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. அதுவும் இந்த சினிமா ஆர்ட் டைரக்டர்ஸு, டான்ஸ் டைரக்டர்ஸு, இந்த பாட்டு கலைஞர்கள், அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் இந்த புல்லாங்குழல் அந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கதை எழுதுறவா, கட்டுரை எழுதுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அக்கௌண்ட்ஸு, இந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறவா, புக் மெயின்டைன் பண்ணுறவா, லைப்ரரி மெயின்டைன் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் சனி பிரதோஷம் போய் சேவைங்க. சனி பிரதோஷம் போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது.